ரிஷபராசி. ஸோ இந்த தை மாதம் ரிஷபராசி எப்படி இருக்குன்றதை பார்க்கலாம். ஸோ ஓவராலாகவே நல்லா இருக்குங்க. சனி பகவான் பார்க்கறதுனால சின்ன சின்ன தடங்கள் வருமே தவிர ஓவராலாகவே சூப்பராக இருக்குது. எந்தெந்த விஷயம்லாம் இப்படி நல்லா இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். ஸோ நம்ம கையில் நல்லா காசு வரும், குடும்பத்தில் நல்ல சந்தோஷம் வரும், நீங்கள் எடுக்கிற முயற்சிகளில் நல்லபடியாக வின் பண்ணுவீங்க. முக்கியமாக நீங்கள் என்ன சொல்கிறது, கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் எதனா எழுதுறீங்க, பேங்க் எக்ஸாம் நிறைய பேர் எழுதுவாங்க. இந்த ராசி ரிஷப ராசிக்காரங்க பேங்க் எக்ஸாம்லாம் நிறைய பேர் எழுதுவாங்க. ஸ்டாக் மார்க்கெட்டில் நிறைய பேர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட் இன்வெஸ்ட்மெண்ட்டுன்றது தனி, அதுக்கு லைசன்ஸ் வாங்குவாங்க நிறைய பேர். நான் புரோக்கராக செயல்படுறேன், நான் அட்வைசராக செயல்படுறேன்னு அதுக்கான இந்த செபி எக்ஸாம்ஸ்லாம் எழுதுவாங்க. ஸோ அந்த மாதிரி எழுதுகிறவங்க, இந்த மாதிரி எக்ஸாம்ஸ், காம்படேட்டிவ் எக்ஸாம் எழுதுகிறவங்களாம் நல்ல வாய்ப்பு இருக்குது. நீங்கள் வெளிநாடு போகிறதுக்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்குது. வெளிநாட்டில் படிக்க போகிறீங்க அப்படின்னா, வெளிநாட்டில் வேலை செய்ய போகிறீங்கன்னா அதுக்கான சாத்தியக்கூறுகள் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. கடல் தாண்டி போகிறதுக்கான சாத்தியக்கூறுகள் ரொம்ப ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. அதே மாதிரி நீங்கள் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் ஏதோ ட்ரை பண்ண போகிறீங்க, டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி, துணி இண்டஸ்ட்ரி, அதுவும் பட்டு துணி இண்டஸ்ட்ரியில் நிறைய பேர் இருப்பீங்க. நீங்கள் ஏதாவது இம்போர்ட் எக்ஸ்போர்ட்லாம் பண்ண ட்ரை பண்ணுறீங்கன்னா தாராளமாக நீங்கள் இதில் பண்ணலாம். சரி, அதே மாதிரி உங்களுக்கு கல்யாணம் கை கூடுறதுக்கு சூப்பராக இருக்குது அமைப்பு. தாராளமாக கல்யாணம் கை கூடும். மகப்பேருக்கு டைம் ரொம்ப நல்லாயிருக்கு. குழந்தை பாக்கியம் தேடுறவங்களுக்கு இந்த தை மாதத்துக்கெலாம் நீங்கள் அதுவும் இப்போ தையில் தைப்பூசம்லாம் வருது, நீங்கள் முருகருக்கு நல்ல விரதம் இருந்து நீங்கள் மகப்பேருக்கு ட்ரை பண்ணிங்கன்னா அது சூப்பராக ஒர்க் ஆகும். அண்ட் நீங்கள் இன்னொன்று யாராவது இப்போ மகப்பேரும் சரி கல்யாணமும் சரி, முதல்ல என்ன வருதுன்னா செலவு வருது. ஸோ அதுக்கான காசு, கடன், இதெல்லாம் உங்களுக்கு கரெக்டான நேரத்தில் கரெக்டான காசு வர்றதுக்கும் நல்ல அமைப்பு இருக்குது. நீங்கள் எதில் உஷாராக இருக்கணும்னா இன்வெஸ்ட்மெண்ட். நீங்கள் எதுலேயாவது முதலீடு பண்ணுறீங்கன்னா தேவைன்னா மட்டும் பண்ணுறது நல்லது. ஏன்னா அதை நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி ரிஷப ராசிக்கு ஸ்டாக் மார்க்கெட் ரொம்ப பிடிக்கும். ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது ஒன்று, ஆனால் அதில் உங்களுக்கு லாபம் வருமானதை செக் பண்ணணும். உங்கள் ராசிக்கு லாப ராசியான்றது செக் பண்ணணும். ஸ்டாக் மார்க்கெட்டில் லாப ராசியான்னு செக் பண்ணணும். லாபம் இருந்தால் மட்டும் இன்வெஸ்ட் பண்ணணும், இல்லைனா வேறு இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரை பண்ணலாம். அந்த மாதிரி நீங்கள் பணம் போட்டுட்டு ஐயா பணம் போயிடுச்சு எனக்கு ஒரு பரிகாரம் சொல்லுங்கள் திருப்பி வருத்துக்குன்றத காட்டிலும், பணம் போடுறதுக்கு முன்னாடி நம்மக்கிட்ட இது எதில் போட்டால் நல்லதுன்றதை கேட்டுட்டு போட்டிங்கன்னா ஜெயிக்கிறதுக்கு ஏகப்பட்ட வாய்ப்புகள் இருக்குது. இதுக்கு மேலும் நீங்கள் குடும்பத்தில் எவ்வளோ அமைதியாக இருக்கீங்களோ அவ்வளோ நல்லது. ரிஷபராசி பொதுவாகவே அமைதி தான். பட் இப்போ சட்டு நம்மளுக்கு குடும்பத்தில் கோபம் வந்துடும். முக்கியமாக குழந்தைங்க கிட்டலாம் கோபம் வந்துடும். முடிஞ்ச அளவுக்கு அமைதியாக இருக்கிறது நல்லது. நம்ம எப்பயுமே சொல்கிறது தான், ஒன்று மெடிடேஷனுக்கு போயிடுங்க, இல்லையா மந்திர ஜபம் பண்ண ஆரம்பிச்சிருங்க. ரெண்டுமே ஒர்க் ஆகலையே நேராக கோவிலுக்கு போய்ட்டு வலம் வர ஆரம்பிச்சிருங்க. ஆட்டோமேட்டிக்காக கோபம் குறையும். ஆஃபீஸாக இருந்தால் கொஞ்சம் நேரம் உட்காந்து ஒரு 2-3 தடவை நல்லபடியாக வயிறு பெருசாகி இறங்குற மாதிரி நல்லா மூச்சு விட்டிங்கனாவே கோபம் தானாக சரியாகுங்க. நீங்களும் ஹெல்த்தை பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம், ரொம்ப அவசியம். உங்களுக்கு முன்னாடி இருந்ததை விட ஹெல்த் நல்லபடியாக முன்னேறும். பட் ஹெல்த்தை பார்த்துக்கிறது ரொம்ப அவசியம். உங்களுக்கும் பிஸ்னஸ் தொழில் தொடங்க போகிறீங்க, நான் ஒரு பார்ட்னர் தேடுறேன், தை மாதம் புதுசாக நான் கம்பெனி திறக்கிறேன், புது பிஸ்னஸ் திறக்கிறேன், நான் பார்ட்னர் தேடுறேனாலும் பார்ட்னர் கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. நீங்களும் நாள் நட்சத்திரம் பார்த்து நீங்கள் பார்ட்னரை சூஸ் பண்ணுறது நல்லது. நம்ம எப்படி கல்யாணத்துக்கு பொருத்தம் பார்ப்போம் அந்தளவுக்கு 10 பொருத்தம் பார்க்க வேணாம். ஆனால் உங்களுடைய தனஸ்தானம், உங்களுடைய வியாபார ஸ்தானத்தில் உங்கள் பார்ட்னர் பேர் வருதான்னு பாருங்கள். எல்லா வேலை செய்கிறவங்க பேரையும் நம்ம அதில் பார்க்க முடியாது. ஆனால் உங்களுடைய மெயின் பார்ட்னருடைய பேர் அதில் வருதான்றதை பாருங்கள். அது வந்ததுனாவே உங்களுக்கு லாபம் வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இதை பற்றி மேலும் தகவல் வேணும்னா என்னோடய நம்பருக்கு கால் பண்ணுங்கள், அது எப்படின்றது சொல்கிறேன். இப்போ இந்த முதலீடுக்கும் நீங்கள் பணம் போடணும், அதுக்கு பணம் லோன் எடுக்க போகிறேன், அதை கரெக்டாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறேன்னாலும் அதுக்கும் நல்லபடியாக வாய்ப்புகள் இருக்குது. குருமார்களை போய் பார்க்குறது ரொம்ப நல்லது. அது இந்த தொழில் தொடங்கிறதுக்கு முன்னாடியோ இல்லை கல்யாணத்துக்கு முன்னாடியோ குருமார்களை பார்க்குறது ரொம்ப நல்லது. குருமார்கள்னு யார் நம்மளுக்கு நல்லது சொல்கிற எல்லாருமே குருமார்கள். அவங்க கண்ணில் பட்டுக்கிட்டே இருங்க. ஐயா இப்போ எனக்கு யாரும் சரியாக தெரியலையே, நான் வெளியூரில் இருக்கேனே அப்படின்னா போயிட்டு அங்கே எதனா பக்கத்தில் ஜீவ சமாதிகள் இருந்தால் அங்கேயும் இப்போ உட்காரலாம், அவங்களும் குருமார்கள்.
அப்படி இல்லைன்னா கோவில்கள், அவ்வளோதான். கோவில்களில் போயிட்டு உக்காந்துட்டீங்க, அதுதான் சகலமும். அங்கே நீங்கள் வேண்ட உங்களுக்கு குருமார்களுடைய தொடர்புகள் ஜாஸ்தியாக வரும். தொழில் முன்னேற்றம் நல்லா இருக்குது. அதுவும் வெளிநாடு போகணுன்னு ட்ரை பண்ணுறவங்களுக்கு தொழில் முன்னேற்றம் ரொம்ப சூப்பராக இருக்குது. அதுவும் நீங்கள் பண்ணலாம். நீங்கள் பண்ணுற தொழில்களில் கொஞ்சம் நஷ்டம் வர மாதிரி இருந்தாலோ இல்லை ஓரளவுக்கு டீசெண்டாக கொஞ்சம் ப்ராஃபிட் வர மாதிரி இருந்தாலே இந்த பணத்தை எடுக்கிறது நல்லது. எடுத்து கரெக்டான விஷயத்தில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் ஜெயிக்கிறதுக்கான எல்லா சாத்தியக்கூறுகளும் இருக்குங்க. இது நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் மகாலட்சுமி தாயார் இல்லை சிவபெருமான். இவங்களை வெள்ளிக்கிழமைகளில் சுக்கிர ஹோரையில் போயிட்டு வழிபடுறது நல்லது. உங்களால் முடிஞ்சால் நீங்கள் பால் பாயாசமோ இல்லை பால் அபிஷேகமோ நீங்கள் நெய்வேத்தியமாகவோ அபிஷேகத்துக்கோ தருது ரொம்ப நல்லது. வர பக்தர்களுக்கும் பாலால் செஞ்ச பொருட்கள், இப்போ பால் பாயாசம் இல்லை பால், இப்போ நம்ம பள்ளியறை பூஜையெல்லாம் முடிஞ்ச பிறகு பால் தருவாங்க. அந்த மாதிரி பாலோ வரவங்களுக்கு கொடுக்கறது ரொம்ப நல்லது. இது முக்கியமாக கல்யாணம் ஆகணும், குழந்தை பேர் வேணுன்றவங்க, வீடு கட்டணும்னு நினைக்கிறவங்க, இவங்களுக்கு இந்த பரிகாரங்கள் ஒன்றும் ரொம்ப நல்ல வேலை செய்யும். ஸோ இதை கடைபிடிச்சாலே இந்த தை மாதம் உங்களுக்கு ஒரு சூப்பரான மாதமாக அமையுங்க. ஸோ ரிஷபராசிலேயே நம்ம நிறைய பேர் இந்த பணம் சேர்கிறதுக்கு, ஏன்னா ரிஷபராசிக்கு அது காலபுருஷ தத்துவத்துக்கு 2வது வீடு. அதனால் எனக்கு என்ன கிடைக்கும், இந்த எண்ணங்களும் ஜாஸ்தியாக இருக்கும். சரிங்களா? ஸோ இவங்க தொழில் முன்னேற்றத்துக்கு பணத்துக்கெலாம் நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. ஸோ நம்ம பணம் யாருக்கு கொடுக்கணும், எப்போ கொடுக்கணும், நகை எப்படி வாங்கணும், எந்த நாளில் வாங்கணும், இந்த மாதிரி நாள் ஹோரைகள்லாம் இருக்குங்க. அதெல்லாம் வச்சு நீங்கள் பணம் வாங்கும் போதோ கொடுக்கும் போதோ பண்ணிங்கன்னா நல்ல பணம் சேரும். அதை தான் நம்ம அந்த தன ஆக்கர்ஷணம்ன்ற பயிற்சிகளில் நம்ம நிறைய சொல்லி தருவோம். ஒரு எக்ஸாம்பிள், ஒரு டிப்ஸ் உங்களுக்கு சொல்கிறேன், அதை ட்ரை பண்ணி பாருங்கள். வெள்ளிக்கிழமை சுக்கிர ஹோரை, இப்போ அது காலையில் வரும், மதியம் வரும், சாயந்தரம் வரும். இப்போ காலையில் ஒரு 6 மணிக்கு வரும், மதியம் ஒரு 1:30 மணிக்கு வரும், நைட்டு ஒரு 8 மணி 7:30 8 மணிக்கு வரும். சரிங்களா? ஸோ அந்த நேரத்தில் போயிட்டு நீங்கள் வெள்ளி காயின், ஐயா வெள்ளி காயின் விலை அதிகம், உங்களை வெள்ளி குத்து விளக்கோ அண்டாவோ வாங்க சொல்ல, வெள்ளி காயின், சின்ன காயின், அது என்ன ஒரு 120 ரூபா 150 ரூபா இருக்கும். அது சின்ன காயினை வாங்கி வச்சுக்கோங்க. இதை நீங்கள் கண்டினியூஸாக வாங்க செல்வம் நிறைய சேரும், வீட்டில் சந்தோஷம் நிறைய பேருக்கும். இதெல்லாம் சூட்சமங்கள். சரிங்களா? இது சயின்ஸும் இருக்குது. ஏன்னா அந்த வெள்ளி கிரகம்லேருந்து வர ஆற்றல் எந்த மெட்டலில் படுது, எந்த உலோகத்தில் படுது, அதை நம்ம வாங்கும்போது நம்ம லைஃப்பில் என்ன சேஞ்ச் ஆகுன்றது ஒரு லாஜிக் இருக்குது. அதை வச்சு தான் சொல்கிறேன். இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு 6 வெள்ளிக்கிழமை வாங்கி பாருங்கள், எவ்வளோ பணம் சேருதுன்றதை பாருங்கள். இந்த மாதிரி இன்னும் தகவல் நிறைய தெரிஞ்சுக்கணும்னாலே என் நம்பருக்கு கால் பண்ணுங்கள், அந்த பயிற்சிகள் சொல்லித் தருவோம். நம்ம சேனலில் வர மக்கள் எல்லாருக்குமே குறைஞ்ச விலையில் ஒரு 11 ரூபா தட்சணையில் உங்கள் நட்சத்திர புத்தகம் உங்களுக்கு அனுப்புவோம். சரிங்களா? வேணுன்றவங்க என் நம்பருக்கு வாட்ஸ்அப் அனுப்புங்க. நம்மளுடைய இன்டர்வியூ லிங்க் அதில் அனுப்பணும். எனக்கு அப்போ தான் நம்ம சேனலில் வந்திருக்கோன்றது தெரியும். அனுப்பிச்சிட்டு உங்கள் நட்சத்திரத்தை சொல்லுங்கள். அந்த புத்தகத்தை ஒரு 11 ரூபா தட்சணை இலவசமாக தரக்கூடாதுங்க, உங்களுக்கு கொடுக்குறது செயல்படணும். அதனால் அதை அனுப்புகிற, அதை வாங்கி படித்து இன்னும் நல்லா பயன்பெறுங்க.